அனைவருக்கும் வணக்கம். காஷ்மீரில் உள்ள பஹல்காம் இந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று புகழப்படக்கூடிய இடம். காஷ்மீர் செல்லக்கூடிய எல்லா சுற்றுலா பயணிகளும் தவறாமல் செல்லக்கூடிய இடம் அந்த பஹல்காம், அந்த பள்ளத்தாக்கு. அதில் ஒரு கொடூர சம்பவம் நடந்தேறி இருக்கிறது. பாகிஸ்தானை சார்ந்திருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகள் 27 இந்தியர்களை சுட்டு கொண்டிருக்கிறார்கள். இது இந்தியா முழுக்க ஒரு பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு முன்னாடி புல்வாமா தாக்குதல் நடைபெற்றது. 40 CRPF வீரர்கள் அதில் கொல்லப்பட்டாங்க. இப்போ இதில் அப்பாவி பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள், இந்தியாவிலிருந்து எல்லா இடங்களிலிருந்தும் அந்த ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலாவிற்காக பயணம் செய்த அந்த பயணிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய சோக சம்பவமாக இது இருக்கிறது. இதற்கு யார் பொறுப்பு அப்படின்ற அந்த கேள்வி உடனடியாக எழுகிறது. நாங்கள் we have abrogated 370. ஜம்மு காஷ்மீர் நார்மலைஸ் ஆயாச்சு. அங்கே தீவிரவாதத்திற்கு கிராஸ் பார்டர் டெரரிசம் என்பதே இனி இருக்காது என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார் திரு அமித்ஷா அவர்களும் திரு மோடி அவர்களும். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பது ஒரு மிகப்பெரிய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் என்று சமூக வலைதளங்கள் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. எப்படி இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பள்ளத்தாக்கில் இத்தனை பேர் வராங்க, இத்தனை பேர் ஒரு 2000 சுற்றுலா பயணிகள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கேற்றாற் போல் அங்கே அந்த CRPF வீரர்களோ இல்லை இராணுவ வீரர்களோ இருந்திருக்க வேண்டும். ஆனால் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஐ விட்னஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே சொல்லுது. இப்போ இதற்கு யார் பொறுப்பேற்பது? அக்கௌண்டபிலிட்டியே கிடையாதா? 2008 தாஜ் ஹோட்டல் தாக்கப்பட்டது, மும்பை தாக்குதல் சம்பவம் நடைபெற்றது. உடனடியாக அப்போ இருந்த மத்திய ஒன்றியத்துடைய அந்த ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்தார். நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் ராஜினாமா செய்தார். மகாராஷ்டிராவுடைய சீஃப் மினிஸ்டர் ராஜினாமா செய்தார். இதெல்லாம் நடந்துச்சு. அப்போது இதெல்லாம் இவர்களெல்லாம் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தது யார் அப்படின்னா திரு நரேந்திர மோடி அவர்கள். அப்போ குஜராத் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். குஜராத்திலேருந்து பாம்பேக்கு போய் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினார். அந்த அளவிற்கு இதாக இருந்தார். 56 இன்ச்சு மார்பகங்கள் உடையவன் நான், வந்தால் ஒன்றுமே நடக்காது என்று சொன்னார். ஆனால் இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கிறது. இதில் மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருந்துச்சுன்னா, உடனடியாக இதை ஒரு இந்து முஸ்லீம் ஆங்கிளில் மாற்றுவதற்காக பல ரைட் விங் ஹேண்டில்ஸ் முயற்சி செய்தது. தீவிரவாதிகள் அவங்க இந்துவா முஸ்லீமானு கேட்டு சுட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் சமூக வலைதளங்கள் முழுவதும் பரவியது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஐ விட்னஸஸ், அதில் பாதிக்கப்பட்ட இறந்தவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, கண்ணிமைக்கும் நேரத்தில் இது நடந்து முடிந்தது, அங்கிருந்த எங்கள் எல்லாரையும் காப்பாற்றியது, மீதம் இருந்தவர்களை காப்பாற்றியது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள். ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு ஃபோட்டோ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஒரு சிறுவனை ஒரு இஸ்லாமியர் காப்பாற்றுறார். அந்த துப்பாக்கி சூட்லேருந்து காப்பாற்றி தோளில் தூக்கி வச்சுட்டு ஓடுறாரு. இன்னொருத்தங்க சொல்கிறாங்க, எங்களை எல்லாம் அவங்ககிட்டேருந்து காப்பாற்றிட்டு பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று கத்திக்கொண்டே சென்று காப்பாற்றினார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுலேயும் ஒரு அரசியலா? பாஜகவில் இருக்கக்கூடிய அந்த பிஜேபி ஸ்டேட் ஹேண்டில்ஸ் அவர்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் இருந்துச்சு. பிஜேபி சத்தீஸ்கர்லேருந்து என்ன போட்டாங்க அப்படின்னா, இவர்கள் ஜாதியை கேட்கவில்லை, மதத்தை கேட்டார்கள், நான் மறக்கவில்லை அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இது கடும் கண்டனங்களை எல்லார்கிட்டையும் பெற்றது. அடுத்து பிஜேபி ஃபார் கர்நாடகா ஹேண்டில், ராகுல் காந்தி ஒவ்வொரு முறை வெளிநாடு போகும்போது இப்படி நடக்குது, இது என்னவென்று விசாரிக்கணும் அப்படின்னாங்க. அவர் என்ன, ராகுல் காந்தி தான் இந்தியாவுடைய பிரதமரா இல்லை உள்துறை அமைச்சரா என்று நமக்கு தெரியவில்லை. பாஜகவில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்தவரை என்ன பிரச்சனைனா, பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு ஆதரவானவர்கள். இந்த பிரச்சனைக்கு திரு மோடி, திரு அமித்ஷா, பாஜக அரசு, இந்த 3ஐ தவிர மற்றவர்கள் எல்லாம் காரணம். இவர்களுடைய அந்த இன்காம்பிட்டன்ஸ், சரியான முறையில் இவரால் அந்த உள்துறையை நடத்த முடியவில்லை இந்த குற்றச்சாட்டு வருகிறது. சாணக்கியா அப்படின்றாங்க. ஐயா, உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் பெரிய சாணக்கியாவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் நியாயமான முறையில் இந்தியாவிற்கு எதிராக எந்த ஒரு சதித்திட்டம் நடந்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவராக இருக்க வேண்டும். அவர் சாணக்கியராக இருப்பதால் இந்தியாவிற்கு என்ன பயன்? அவர் சாணக்கியராக இருப்பதால் பாஜக இன்னும் பல நூற்றுக்கணக்கான எம்பிக்களையும் வேணால் விலைக்கு வாங்கலாம். அதனால் இந்தியாவிற்கு என்ன பயன்? தி வர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டர் என்று சொல்கிறார்கள். திரு அமித்ஷா அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அண்ணன் தொல் திருமாவளவன் கோரிக்கை வைத்திருக்கிறார். எல்லோரும் கோரிக்கை வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லாருடைய கேள்வியும் ஒரே கேள்வி தான், இதை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியலையா? இப்படி ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது என்று ஏன் யாரையுமே நீங்கள் எச்சரிக்கவில்லை? அங்கே ஏன் ஒரு ப்ரெசன்ஸே இல்லை, CRPF ப்ரெசன்ஸே இல்லை? அதே போல் ஜெனரல் பக்ஷி
அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி, எப்போவுமே பாஜகவுக்கு ஆதரவாக பேசி கொண்டிருப்பவர், அவர் நேற்று வந்து அந்த ரிப்பப்ளிக் டிவியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும், எந்த அரசு 1,80,000 இராணுவ வீரர்கள் வந்து ஷார்ட்டேஜ், யார் வந்து மணி கட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பென்சஸ் கட்டிங்னு சொல்லி அவர்களை வேலைக்கு சேர்க்காமல் வைத்திருக்கிறார்களே, அவர்கள் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி பொங்கி எழுந்திருக்கிறார். எப்படி இது நடந்திருக்க முடியும்? ஒரு சின்ன இது கூடவா தெரியாமல் இருந்திருக்கோம்? நம்ம வந்து அவ்வளவு ஒரு அற்புதமான உளவுத்துறையை வைத்திருக்கிறோம். எவ்வளோ பெரிய தாக்குதலை பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது நமக்கு தெரியாமலே பிளான் செய்யப்பட்டிருக்கா? அப்போ அது தெரியவே இல்லை அப்படின்னா அது ரொம்ப அலார்மிங் சிச்சுவேஷன் என்று சொல்கிறார். சிஆர்பிஎஃப் வீரர்கள், துணை இராணுவப்படை வீரர்கள் யார் யாருக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். கங்கனா ராவத்துக்கு வந்து துணை இராணுவப்படை பாதுகாப்பு, இங்கேயும் ஒருத்தருக்கு துணை இராணுவப்படை பாதுகாப்பு. யாருன்னு நான் சொல்ல வேண்டாம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனில் கூட ஜெயிக்க முடியாதவர், அவருக்கு துணை இராணுவப்படை பாதுகாப்பு. இவங்களுக்கெல்லாம் இராணுவப்படை பாதுகாப்பு. ஆனால் எங்கே ஒரு ரொம்ப வாலட்டைலாக இருக்கோ சுச்சுவேஷன், அங்கே இருக்கிற இடத்துல வந்து எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை என்று சென்றிருக்கக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகள் சொல்லியிருக்காங்க. ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி மீண்டும் ஒரு வேற்றுமையை உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரைட் விங் ட்ரால்ஸ் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கடுமையான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய முயற்சி தோற்று போய்விட்டது அப்படின்றத நினைக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்தியா வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. யாராக இருந்தாலும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் அப்படின்ற அந்த அடிப்படையில் நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம். எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, இந்தியர் என்றால் ஒன்றுபட்டு நிற்போம் அப்படின்ற அந்த சூழ்நிலையில் இதை வந்து மதத்தின் அடிப்படையால் இதை பிரிக்க முயற்சி செய்தார்கள். அதற்கு வந்து நம்முடைய அந்த சமூக தளத்திலே கருத்து சொல்லக்கூடிய கருத்தியலாளர்கள், சமூக ஆர்வலர்கள், ஆர்கானிக்காக பேசக்கூடியவர்கள், சும்மா இந்த கருத்து தெரிவிக்க அவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு அஜெண்டாவை முறியடிச்சிட்டாங்க. இதை வந்து ஒரு இந்து முஸ்லீம் பிரச்சனையாக மாற்ற செய்த முயற்சிகள் முறியடிக்கப்பட்டு விட்டது. அங்கே இறந்து போனது வந்து எல்லாமே வந்து இந்துவான்னு கேட்டுட்டு சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இறந்து போனதில் ஒரு முஸ்லீம் இருக்கிறார். அவர் வந்து அங்கே இருக்கக்கூடியவர்களை குதிரை வைத்து இது பண்ணக்கூடியவர். அவர் ஆதில், அவர் வந்து காப்பாற்ற முயற்சி செய்து அதில் இறந்து போயிருக்காரு. ஸோ இதில் வந்து இது இந்தியாவிற்கு எதிரான ஒரு சதித்திட்டம், இந்தியாவிற்கு விடப்பட்டிருக்கக்கூடிய சவால். இந்த சவாலை ஒன்றுபட்டு நாம் முறியடிக்க வேண்டுமே தவிர இதுலேயும் வந்து ஒரு பிளவுவாதத்தை உருவாக்கக்கூடாது. இதன் மூலமாக எதற்காக இவங்க வந்து இதை பிளவுபடுத்தணும்னு நினைக்கிறாங்க? இந்த ஒரு நேரட்டிவை எதுக்கு செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? ஏன்னா அப்போது அரசுடைய மெத்தன போக்கு வெளியே வராமல் போயிடும். இது வந்து பெரிய லெவலில் வந்துடும்னு சொல்லி அவர்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த இந்தியர்களால் அந்த எதிர்பார்ப்பிற்கு அந்த இதற்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான், ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள், ஹூ வில் ரிசைன் என்று கேள்வி கேட்கிறார்கள். ஐயா 27 உயிர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு ஏழையின் சுவிட்சர்லாண்டை காண்பதற்காக அங்கே போயிருக்காங்க. பல அந்த கதைகள் வந்து நம்ம அப்படியே நெஞ்சை கசக்கி பிழிவதாக இருக்கிறது. அதை வந்து கேட்க முடியல, அந்த படத்தை நம்மளால் பார்க்க முடியல. அப்படி ஒரு மனதை உலுக்குவதாக இருக்கிறது. அஃப்கோர்ஸ் கேபினட் கமிட்டி, கம்பைன்டு கேபினட் மீட்டிங் நடந்திருக்கு. அதில் பல முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் வந்து எந்த பாகிஸ்தானை சார்ந்த ஒரு நேஷ்னலும் இருக்கக்கூடாது, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை அப்ரிகேட் பண்ணிட்டாங்க. எந்த பாகிஸ்தான் நேஷ்னலும் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. எல்லா டிப்ளமேட்டிக் மிஷன்ஸையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன செய்ய முடியும் அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு, இந்திய அரசு இதுக்கு வந்து எப்படி பதிலடி கொடுக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொரு இந்தியன்கிட்டையும் இருக்குது. இது பாலக்கோட் மாறி முடியுமா, இல்லை இது எப்படி, இது இனிமேல் நடக்காமல் என்ன தடுப்பதற்காக என்ன செய்ய போகிறார்கள் அப்படின்ற அந்த கேள்வியும் எல்லாரிடமும் எழுந்திருக்கிறது. ஸோ என்ன செய்ய போகிறது ஒன்றிய அரசு? தமிழ்நாட்டுடைய முதல்வர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். இந்திய அரசுக்கு இதற்கு சரியான பதிலடியை கொடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையையும் வைத்திருக்கிறார். ஒட்டுமொத்த இந்தியர்களும் இந்திய அரசின் பின்னால் இருக்கிறார்கள். இதை இப்படியே விட்டுவிட முடியாது, விட்டுவிடக்கூடாது. நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அந்த நடவடிக்கைக்கு உறுதுணையாக இந்தியர்கள் இருப்பார்கள். ஆனால் இதை வைத்து இந்தியர்களுக்குள்ள மதத்தின் பெயரால் பிளவை உருவாக்க முயற்சி செய்தார்கள் என்றால் அதற்கும் தக்க பதிலடி கொடுக்கப்படும். என்ன செய்ய போகிறது ஒன்றிய அரசு? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.